பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குற்றவியல் வழக்கில் சிக்கினவங்க தான் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. இவன் டிவி சரியில்லை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சொல்லுங்க. இது மாதிரி நிகழ்ச்சி போடாதுங்கன்னா அவன் முன்னாடி போராடுங்க. என்ன ஒரு ஊடகம் உங்களுக்குலாம் என்ன ஒரு தகுதி இருக்கு நான் கேட்குறேன். ஒரு நாட்டே ஏமாத்துற நாட்டே திருடுற அரசியல்வாதிகளை அவங்கள எழுத்து கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் கிடையாது. எவன் அடிச்சு ஒதுக்க வேண்டியவனோ இவனை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்துற வேலையை தான் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து செய்யுது. இவன் தான் தலைவன். இந்த ஊடகத்தினுடைய நிலையை குறித்து கவலைப்படுவது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் ஏன் ஊடகங்கள் சரியில்லை, மக்கள் சரியில்லை. ஊடகங்களை நீங்கள் விளக்கணுமா இல்லையா? ஏங்க ஒருத்தன் திருடுறான்னு தெரியுது, பொய் சொல்கிறான்னு தெரியுது, அவன் பொறிக்குன்னு தெரியுது, காசு கொடுத்து அவனையே வாங்கிட்டு இருப்பீங்களா? காசு கொடுத்து அதையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ ஊடகத்தை குறை சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட இருக்கு, அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இன்னைக்கு இந்த மக்களுக்கு இழைக்கப்படுற மிகப்பெரிய துரோகம் யாருடையது? இந்த ஊடகங்கள் ஒரு தன்னலத்தோட எல்லாத்தையும் பணமாக பார்க்கறனுடைய நிலை தான். அதனால தான் நமக்கு இந்த சமுதாயம் முன்னேறாமல் அப்படியே கிடக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இதெல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய 4வது தூண்னு சொல்கிறாங்க. அது ஒன்று ஒன்றா அதனுடைய மதிப்பு எழுந்துக்கிட்டு வருது. நாடாளுமன்றத்தை பற்றி கேட்க வேணாம். பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குற்றவியல் வழக்கில் சிக்கினவங்க தான் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. நிர்வாகத்தை பற்றி சொல்ல வேணாம். நீதித்துறை பார்த்துக்கிட்டே இருக்கும், என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய, மக்களை காப்பாற்றக்கூடியது இது 3. இதில் இல்லாத ஊடகத்தை கொண்டு வராங்க. இதை எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியும். ஊடகம் நினைச்சா கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்குதா? ஏன்னா அந்த ஊடகங்கள் யார் கையில் இருக்குன்னு. ஊடகங்கிறது யார் தொடங்குறாங்க? அதன் மூலமாக ஒரு கட்சியை வளர்த்துக்கணும், அதன் மூலமாக பணத்தை கொள்ளடிக்கணும், இல்லை கல்வி நிறுவனங்கள் தொடங்கணும், இல்லை பல முறைகேடான தொழில்கள்லாம் பண்ணி பணத்தை ஒழிச்சு வச்சுக்கணும். மற்றவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்க அவனை தாக்குறது ஒரு கவசமாகத்தான் இதை பயன்படுத்திக்கிறாங்க ஊடகங்கள். இந்த சமுதாயத்தை மாற்றணுங்கிறதுக்காக ஊடகங்கள் இப்போ தொடங்குறது இல்லை. நிறைய பேசலாம், பேசி என்ன ஆக போகுதுங்கிறதான் என்னுடைய கவலையை. சும்மா அந்த விழாவில் சிறப்பாக பேசிட்டேன், முதல்ல அந்த சிறப்பாக பேசிட்டேன்னு சொன்னாலே கோபம் வருது. என்ன நல்லா பேசுறது? நீங்கள் மோசமாக இருக்கீங்க, உங்களுக்கு கோபம் இல்லை, சுரணம் இல்லை. நீங்கள் பேசலைன்னா நாங்கள் பேசுகிறோம், எங்களை போய் நல்லா பேசுகிறேன்னு சொன்னால் எப்படி? உங்களோட எதிர்ப்பு எப்படி காட்ட போறீங்க? இந்த ஊடகம் சரியாக செயல்படலை, மக்களுக்கு எதிராக எங்க இருந்து எப்படி வெறுப்பு காட்டுவீங்க? காசு கொடுத்து 10 பத்திரிகை வாங்க போட்டு கொடுத்துங்க. ஏன் செய்யக்கூடாதா? செய்ய முடியாதா? வேற ஏதோ செய்கிறோம். ரேஷன் கடையில் எதுவும் போடலைன்னா உடனே போராடுறோம். ஏன்னா அடுத்து நம்ம பிள்ளை அழிக்க போகுது. இவன் டிவி சரியில்லை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சொல்லுங்க. இது மாதிரி நிகழ்ச்சி போடாதுங்கன்னா அவன் முன்னாடி போராடுங்க. இதை தான் நம்ம செய்யணும். செய்வார்கள். ஏன்னா இனி வேற மாதிரி வருது. எனக்கு இந்த ஊடகத்துறையோட தொடர்புடைய மிக முக்கியமான ஏறக்குறைய பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர்களிலிருந்து அவ்வளோ பேர் எனக்கு பழக்கம். அதில் ரொம்ப முக்கியமானவங்களாம் எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தர் எழுதினார், அதை மட்டும் நான் படிச்சுட்டு அமர்றேன். நிறைய எழுதினா என்ன எழுதினே செய்கிறேன். வணக்கம். நடுநிலையான நாளேடு என்று எந்த தினசரியும் இல்லை. பெரும்பாலானவை அரசியல் கட்சிகளின் சார்பாகவே உள்ளன, அல்லது பணக்காரர்களின் பாதுகாப்பு கவசமாகவே பயமுறுத்தும் ஆயுதமாகவே பயன்படுத்தப்படுகின்றன. முதலாளியின் விருப்பத்துக்கும் விசுவாசத்துக்கும் குறைக்கும் நாய்களாகவே இன்று ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மலிவான சிந்தனை, பரபரப்பு நோக்கம் இதுவே பிரதான கொள்கை. அவரவருக்கு ஓர் சார்புத்தன்மை. இவர்களின் பரபர அவசர வெறிக்கு பலியாகும் அப்பாவிகள் பல பேர். செய்திகளை பெண்மயப்படுத்தி மலிவு உணர்ச்சியை தூண்டுவது இவர்களின் பொது கொள்கை. அதிகாரம் படைத்தவர்கள் பற்றிய அநியாயம் பற்றி வெளியிடாமல் இருப்பதில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் எல்லாரும் வெவ்வேறு பெயரில் கடை போட்டுள்ளனர். வியாபார லாபமே நோக்கம். இது அச்சு, காட்சி, ஊடகங்கள் இரண்டுக்குமே பொருந்தும். இது ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்து இதை எழுதுகிறார். அப்போ இதுதான் நிலை. ஏங்க,
என்ன ஒரு ஊடகம் உங்களுக்குலாம் என்ன ஒரு தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஜெயலலிதா பதவியாக இருக்கும்போது இனி ஒவ்வொரு வாரமும் நான் உங்களை தவறாமல் சந்திப்பேன். 5 ஆண்டு காலம் பதவி முடிகிற வரைக்கும் ஒரு முறை கூட ஊடகங்களே சந்திக்கல. இப்படி ஒரு முதலமைச்சர் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? 2 நாளைக்கு முன்னாடி வலைத்தளங்களில் ஒரு செய்தி வந்தது. ஒரு தாய் ஏதோ ஒரு 100 கிலோ அரிசி வாங்கியிருக்கு ரேஷன் கடையில் 100 ரூபா கொடுத்து. அதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு காவல்துறை 5 பேர் படம் கொடுத்துட்டு அது படம் போடுறீங்க. ஒரு நாட்டே ஏமாத்துற நாட்டே திருடுற அரசியல்வாதிகளை அவங்களை எழுத்து கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் கிடையாது. எதுக்கு இது மாதிரி படத்தெல்லாம் போடுறீங்க? ஒரு ஊடகமாவது கேட்டுதா? ஒரே ஒரு ஊடகம் சொல்லுங்க பாப்போம். ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? 5 வருஷம் ஆண்டாங்கல்ல, ஏன் கேட்கல? கடந்த 5-6 மாசமாக நடக்கிற அருவருப்பான அரசியலை பார்க்குறீங்கல்ல. அதாவது பெரிய திருடனை கண்டுபிடிச்சி எவன் தகுதி இல்லையோ, எவன் அடிச்சு ஒதுக்க வேண்டியவனோ இவனை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்துற வேலையை தான் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து செய்யுது. இவன் தான் தலைவன், இவன் தான் தலைவன், இவன் தான் தலைவன். இங்க இருக்கிற அவ்வளவு பேர்களையும் அவ்வளவு திருடர்களையும் கொண்டு வந்து நிறுத்தம் யார்? இந்த ஊடகங்கள் தான். ஏன் செய்யுதுன்னா அவன் தான் திருடுவான், பங்கு கொடுப்பான். 5 வாரங்களாக குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது. இந்த தேர்தலை புறக்கணிக்கணும். ஏன் புறக்கணிக்கணும்னா அவன் ஆசையெல்லாம் கிடையாது, ஏன்னா முட்டாள்தனமாக பேசுகிறாங்கிறதும் கிடையாது. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கல. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லி அதில் ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்னு நம்முடைய தமிழகம் கேட்கணும். கொடுக்கலன்னா புறக்கணிங்க. இதை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரே ஒரு 2 பத்திரிகைகளை தங்கர பயந்தா ஏதாவது திட்டினாலும் திட்டுவான்னு சொல்லி 2 பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே அதை பற்றி பேசலை. அதை விடுங்க. இந்த முகநூல்லையும் சரி, சமூக அந்த இணையங்கள்லையும் சரி, ஒரு ஆள் கூட அதை பற்றியே பேசலை. ஆனால் பல்லு இழிச்சுக்கிட்டு வர்ற அந்த வேட்பாளர்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் வரவேற்கிறாங்க, உங்களுக்கு ஆதரவு, இந்த இவங்களுக்கு ஆதரவுங்கிறாங்க. ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூட ஏங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கல. அதில் நியாயம் இல்லையா? நான் இந்த இடத்துல சொன்னேன்னா இவன் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கிறான், இதான் அவனுக்கு வேலைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கருத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. ஒரு கட்சி, ஒரு உறுப்பினர் அப்படி செய்ய முடிஞ்சுதா இது வரைக்கும்? உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம், வாரியம் அமைச்சா, அப்படி இல்லைன்னா நாங்கள் புறக்கணிக்கிறோம். இப்படி ஒரு அரசியல் தெளிவு யாருக்காவது இருக்கா? முதல்ல எதுக்கு எங்களோட வாக்குகளை வாங்கி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் தண்டை தீனி திங்கிறதுக்கா? டெல்லியை சுற்றி பார்க்கறதுக்கா? நீங்கள் கூத்தடிக்கிறதுக்கா? எங்களுடைய மக்களை வாக்குகளை வாங்கி சொத்து சேர்த்துக்கிட்டு திருட்டு கூட்டங்களை வச்சுக்கிட்டு அதில் திருடுற பணத்தை இந்த ஊடகங்களுக்கு கொடுத்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கா நாங்கள் இருக்கோம்? ரொம்ப தப்பு. மக்கள் தாங்க மாறணும். அரசியல்வாதிகள் மாற மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் தான் மாறணும். அதே மாதிரி ஊடகங்கள் மாறாது. ஏன்னா ஊடகங்கள் இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னு சொல்லிட்டேன். மக்கள் தான் மாறணும். மாறனா அப்படியே கிடங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.